இப்போ நம்ம பூசணிக்காய் புளிக்குழம்பு வைக்க போகிறோம். இதுக்கு நல்லா க்யூபாக பூசணிக்காய் கட் பண்ணி வச்சுக்கணும். அது பிறகு 10 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்குனது, 4-5 வெள்ளைப்பூண்டு, 1 கொத்து கருவேப்பிலை, 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி, கொஞ்சம் மஞ்சள் பொடி, இதெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் தக்காளி, 1 தக்காளி, பெரிய தக்காளி, 3 ஸ்பூன் தேங்காய், ஒரு எலுமிச்சம்பழம் புளி தண்ணியில் ஊற வச்சுக்கணும். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு, வெந்தயம் 1 ஸ்பூன். தக்காளியும் தேங்காயும் வதக்கி நல்லா நைஸாக பேஸ்ட் ஆட்டம் அரைச்சி வச்சுக்கணும். அடுத்து ஒரு சட்டியில் எண்ணெய் காய்ஞ்சி கடுகு, உளுத்தம் பருப்பு, அது பிறகு வெந்தயம் போட்டு பொரிஞ்சதும் நம்ம வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை இதை போட்டு நல்லா வதக்கணும். பின்ன பூசணிக்காய் பீஸையும் போட்டு வதக்கிட்டு இந்த 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, சாம்பார் பொடி, மஞ்சள் பொடி இதை காயோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டணும். அடுத்து கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை நம்ம சேர்த்துட்டு தக்காளி, தேங்காய் வதக்கி அரைச்ச பேஸ்ட்டையும் இதோட சேர்த்து வேணுங்கிற அளவு உப்பு சேர்த்து தண்ணி கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு சிம்மில் 5 to 10 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடணும். அப்புறம் சுவையான பூசணிக்காய் குழம்பு ரெடி.